வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு எங்களுடைய மதிய உணவு தான் உங்களுக்கு காட்ட போறேன். அதை போய் எங்க சாப்பிட்ட நாங்கள் என்று சொல்லியும் உங்களுக்கு விவரமா தரப்போறேன். அதாவது சுவிஸில் லுசன் மாநகரில், அதாவது ஸ்டட்டுக்கு அருகாமையில், ஸ்டட்டுன்னு சொன்னா டவுனுக்கு அருகாமையில் அமைந்திருக்குது இந்த ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்டைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா டோசா ஹவுஸ். இந்த உணவகம் நீண்ட நாட்களாக, நீண்ட வருடங்களாக இருக்குது. ஆனா இங்க போய் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல. இப்பதான் கிடைச்சிருக்கு. நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போகிறோம். எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறோம். வாசலை திறந்தோடனே வரவேற்பு அமோகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பண்பாடுகளை விளக்கக்கூடிய மாதிரியும் சமய சம்பந்தமான சின்னங்களும் அங்கே காணப்படக்கூடியதாக இருக்குது. அதாவது நாங்கள் சொல்லுவோமே, போனோன்னா சாப்பிடணும் என்று சொல்லி தோணும்னு சொன்னால் இந்த நுழைவாயிலேயே அது எங்களுக்கு தோன்றிட்டு இங்கே போய் சாப்பிட்டா எப்படி இருக்குமென்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உணவுகள், எங்களுடைய பாரம்பரிய உணவுகளுக்கு சேர்க்கக்கூடிய மசாலா பொருட்கள் எல்லாம் பேக்கெட் பண்ணி அதில் வச்சிருக்குது. தெரிந்தவர்களுக்கு ஓகே, தெரியாதவர்களுக்கு இது எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு உள்ளே செல்வதற்கு ஏற்ற மாதிரி அழகழகாக பேக் பண்ணி அதில் ஒரு அலங்காரமாக வச்சிருக்கிறோம். பார்க்குறதுக்கே நல்ல ஆசையாக இருந்தது. போயிருந்தோன்னே எங்களுக்கு மெனு கார்டு வந்தது. நாங்கள் மெனுவில எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். அதுக்கு முதல் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு மிக்சர் மாதிரி ஒரு பொடி ஒன்று சொல்லி தந்தார்கள். அதுக்குள்ள பருப்புகள், கடலைகள் எல்லாம் கலந்திருந்தது. மிகவும் சுவையாக இருந்தது. அப்படி ஒரு மாம்பழத்தில் ஒரு ஜூஸையும் எடுத்து நாங்கள் குடிச்சு கொண்டு தொடர்ந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை நாங்கள் காணொளிப்படுத்தலாமான்னு சொல்லி யோசித்து கொண்டிருந்தோம். அப்போ நாங்கள் அங்கே கேட்டோம், நாங்கள் இதை காணொளிப்படுத்த முடியுமான்னு சொல்லி கேட்க அவர்கள் ஓமன்னு சொல்லி எங்களுக்கு அனுமதி தந்தார்கள். நீங்கள் தாராளமாக வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி சொன்னார்கள். நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடெல்லாம் வந்துட்டுது. அதாவது சீஸ் தோசை எங்களுடைய மகள் எடுத்திருந்தவா, நான் பூரி எடுத்திருந்தேன்னா நல்ல சுவையான ஒரு, என்னென்னு சொல்கிறது, எல்லாமே மரக்கறிகள் தான். ஒரு மசாலா போட்ட சூப்பரான சுவையான ஒரு உருளைக்கிழங்கு, மற்றது அந்த கடலை போட்ட ஒரு பிரட்டல் மாதிரியும் ஒரு சட்னியும் எங்களுக்கு தந்திருந்தார்கள். மிகவும் டேஸ்டாக இருந்தது. மாறி மாறி நாங்கள் சுவைத்து பரிமாறினோம். நல்ல டேஸ்டாக இருந்தது. சாப்பாடு பூரி சாப்பிடணும்னு சொன்னால் எல்லாருமே சாப்பிட முடியாது. அதுக்கண்டு ஒரு தனி சுவையான ஒரு உணவகத்தை நாடித்தான் நாங்கள் சாப்பிட முடியும். நல்ல நிறைவாக இருந்தது. பூரி என்றா இப்படித்தான் இருக்கணும் என்ற மாதிரி, அதாவது நாங்கள் இந்தியாவில் சாப்பிட்ட மாதிரி, இலங்கையில் சாப்பிட்ட மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. பாருங்கோ, நான் இந்த உணவகத்தை நான் அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. உள்ளழக பார்த்தாலே அப்படியே சாப்பிடணும் போல தோணணும் எங்களுக்கு. அப்படித்தான் தோணிச்சு. பாருங்க, அவ்வளவு அழகாக சிறப்பாக செய்திருந்தார்கள். அங்குள்ள அலங்கார பொருட்கள்லாம் மிகவுமே என்னை கவர்ந்த ஒரு விஷயமாக இருக்குது. பாருங்க, நல்ல காற்றோட்டமாக, நல்ல வெளிச்சமாக, நெருக்கம் இல்லாமல், அதாவது கலையம்சம் பொருந்திய காட்சிகளோட பாருங்க, நடராஜர் சிலைகள், அப்படி நல்ல தெய்வீக சிலைகள் எல்லாம் அங்கே காணப்பட்டது. பார்க்கவே அழகாக இருந்தது. அழகுக்கு அங்கே வைத்திருந்தார்கள். அதாவது இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி சாப்பிடணும் என்று சொல்லி தோணும்னு சொன்னால் இப்படி ஒரு இடம்தான் தெரிவு செய்கிறது தான் விருப்பமாக இருக்கும். அவ்வளவு அலங்காரங்கள் அதிகமாக என்றும் இல்லை, ஆனால் அளவாக அழகாக செய்திருந்தார்கள். அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. காட்சிகள் எல்லாம் அழகாக ஓவியம் வரையப்பட்டிருந்தது. இது பழைய கூசா பாருங்க, நல்ல அழகாக இருக்குது. நல்ல அழகான ஒரு வேலைப்பாடுகளோட பொருந்திய ஒரு அம்சமான ஒரு உணவகமாகத்தான் காணப்பட்டது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இங்கே போகணும்னு சொல்லி ஆசை இருந்தது. சரியான சந்தர்ப்பம் எங்களுக்கு அமையலை. எங்களுடைய பிள்ளைகளுடைய அரங்கேற்ற வேலைகள் ஆரம்பமாகிவிட்டது. அதாவது பரதநாட்டிய அரங்கேற்ற வேலைகள் ஆரம்பமாகிவிட்டது. அதுக்கான ஷாப்பிங்கை நாங்கள் செய்கிறதுக்கு தான் நாங்கள் சொன்னத்துக்கு போயிருந்தோம். நாங்கள் சரியான பசி எடுத்தது. அப்போ சரியான சந்தர்ப்பம் கிடைக்கணும்னு சொல்லி காத்திருந்த நாங்கள் அந்த நேரத்தில் இந்த உணவகத்தை நாங்கள் தெரிவு செய்து அங்கே போயிருந்த நாங்கள் நல்ல நிறைவான சாப்பாடு, சுவையான சாப்பாடு. நாங்கள் எடுத்தது 2 மெனு தான். எங்களுக்கு தாராளமாக எங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்து. அந்த சுவை எங்களுக்கு சூப்பராகவே பிடிச்சிருந்து. பாருங்க, வித்தியாசமான அலங்கரிப்புகள் மனதை கவர்ந்தது. அப்படியே அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு அப்படியே ரோட்டோரம் பாருங்க, ரோட்டால் போகிறது வர்றது எல்லாமே தெரியும். நல்ல ஒரு வெளியில இருந்து நாங்கள் சாப்பிட்ற மாதிரி ஒரு உணர்வை எங்களுக்கு தோன்ற மாதிரி இருந்தது. நல்ல அழகான பெயிண்டிங் எல்லாம் இருந்தது. அதுகளை பற்றியெல்லாம் கதைச்சோம். இங்கே அழகுபடுத்தி இருக்கிற பொருட்களை பற்றியெல்லாம் என்னுடைய மகளோட நாங்கள் சேர்ந்து கதைச்சோம். அதை எப்படி எல்லாம் அதை தயாரிச்சிருக்கிறோம்னு சொல்லி நானும் மகளும் நல்ல வடிவாக டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருந்தோம்.
பாருங்கோ இடைவெளிகள் கதிரைகள் எல்லாம் இப்படி அழகாக இடைவெளிகள் எல்லாம் விட்டு அழகாக அடுக்கி இருக்கிறார்கள். நல்ல ஓவியங்கள் எல்லாம் இருக்குது, பார்க்கவே பிடிச்சிருக்குது. நாங்கள் அநேகமாக சாப்பிடணுமென்று தோடினா நல்ல அழகான அதுவும் சுவையை தரக்கூடிய உணவகங்களை தான் நாங்கள் தெரிவு செய்து போகிறதாக இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பாருங்க, இதுதான் ரோட்டு. அந்த டவுன் பகுதியிலேருந்து பார்க்க நேராக வர்ற அப்படியே ஒரு ரோட்டு. அந்த ரோட்டில் மெயினில் அப்படியே அமைஞ்சிருக்கு. பார்த்தா 2 யானைகள், கதவில் 2 பக்கங்களும் 2 யானைகளுடைய முகங்கள் அழகாக அலங்கரிக்கப்பட்டு போறவர்களே அந்த யானையினுடைய கண்கள் பார்ப்பது மாதிரி ஒரு காட்சி ஒன்று தோன்ற மாதிரி தான் வச்சிருக்கிறோம். நல்ல அழகாக இருக்குது. பெயர் பலகைகள் எல்லாம் மேலே மாட்டப்பட்டு இருக்குது. நிறைய பார்க்கிங்குகளும் அதிலே இருக்குது. உணவகங்களுக்கு முக்கியமாக பார்க்கிங் தேவை. மற்றது அதிலே போர்டில் போட்டிருக்கு, நாங்கள் அங்கே லஞ்சை நாங்கள் எடுத்துக்கொண்டு வெளியிலும் சென்று சாப்பிடக்கூடிய மாதிரியான ஒரு ஒழுங்கு அமைப்பை அங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்றைக்கு மதிய உணவை இங்கே தான் முடிச்சு கொண்ட நாங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொளி எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மீண்டும் இப்படியான தொடர்ந்து சிறந்த காணொளிகளை உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.